ரூபாய் வராக்கடன். அது நூற்றுக்கணக்கான மல்லையாக்கள். அதானி அம்பானி போன்ற முதலாளிகள் கடனுக்கு வட்டி கூட கட்டுறதில்லை. கடனுக்கு வட்டி கட்டலன்னா அது வராக்கடன் கணக்கில் வந்துடும் என்பதனால் அரசு வங்கியினுடைய நிர்வாகிகள் என்ன செய்கிறார்கள், இந்த முதலாளிகளுக்கு மேலும் கடன் கொடுக்கிறாங்க. இவங்களே கடன் கொடுத்துட்டு அந்த கடன் தொகையிலிருந்தே வட்டி வந்ததாக வரவு வைத்துக் கொள்ளுகிறார்கள். ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் இதை பார்த்துட்டு அவர் சொன்னார், நல்லா சொன்னார், நீங்க பன்னிக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறீங்க, அப்படி லிப்ஸ்டிக் போட்டு விட்டா அது இளவரசி ஆயிடுமான்னு கேட்டார். வராக்கடன்களை வரப்போகிற கடன் போல் காட்டுகின்ற பித்தலாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு இறுதியில் 4 லட்சம் கோடி ரூபாய் தான் வராக்கடன் கணக்கு காட்டினாங்க. அதற்கு பிறகு அதையெல்லாம் சோதித்து பார்த்த பிறகு 3 மாதத்தில் 4 லட்சம் கோடி வராக்கடன் என்பது 6 லட்சம் கோடியா மாறுது. இன்னைக்கு என்ன நிலவரம்? பிஎன்பி பாரிபாஸ் என்ற நிதித்துறை ஆய்வு நிறுவனம், பிரெஞ்சு நிறுவனம், அது சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அது கடந்த ஏப்ரல் மாதம் எக்கனாமிக் டைம்ஸ்ல வெளிவந்திருக்குது. இந்தியாவில் இருக்கிற டாடா, பிர்லா, அம்பானி, அதானி உள்ளிட்ட தரகு முதலாளிகளுக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கொடுத்திருக்கிற மொத்த கடன் 75 லட்சம் கோடி ரூபாய். 75 லட்சம் கோடி ரூபாய். அதுல 12 லட்சம் கோடி ரூபாய் கோவிந்தா அப்படின்னு எழுதியிருக்குது அந்த ஆய்வறிக்கை. அந்த 12 லட்சம் கோடி ரூபாய் வராது, அது வராக்கடன் என்று சொல்லுகிறது. ஆசியாவிலேயே வராக்கடன் அப்படின்றதுல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா. சீனாவிலையும் வராக்கடன் இருக்குது, அங்கே 6.6%. தென் கொரியாவில் 5.8%, தாய்லாந்துல 2.4% வராக்கடன், இந்தியாவில் 16.1% வராக்கடன். பண பொருளாதாரத்திலிருந்து வங்கி பொருளாதாரத்துக்கு மாறுங்க, வங்கி பொருளாதாரத்துக்கு மாறுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் வங்கிகளில் நம்முடைய சேமிப்பு பணம் அல்லது ஓய்வூதியர்களுடைய பணம், இந்த பணத்துக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு, அது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஒரு அதிர்ச்சியூட்டும் விவரத்தை கேளுங்க. அனில் அம்பானிக்கு இந்தியாவினுடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் கொடுத்திருக்கிற கடன் 1,21,000 கோடி ரூபாய். அதுக்கு ஆண்டுக்கு அவர் கட்ட வேண்டிய வட்டி 8,299 கோடி ரூபாய். இவ்வளவு பெரிய தொகையை கடன் வாங்கணும்னா அவருடைய நிறுவனம் எவ்வளவு தொழில் பண்ணணும்? 1,21,000 கோடி ரூபாய் கடன் வாங்கணும்னா டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கணும்? ஆனால் அனில் அம்பானியினுடைய மொத்த விற்று முதல் ஆண்டுக்கு 9,848 கோடி ரூபாய். 9,848 கோடி ரூபாயை ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு 1,21,000 கோடி ரூபாய் கடன் வாங்க முடியுமா? ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குவதற்கு ஒரு சிறு தொழிலதிபரோ, வணிகரோ, இல்ல ஒரு விவசாயியோ என்ன பாடுபட வேண்டியிருக்கு வங்கிகளிடம்? வராக்கடன் அப்படின்ற பேர்ல இப்படி கொள்ளை நடந்திருக்கிறது. ஆனால் சுமார் 7.5 லட்சம் கோடி ரூபாய் இப்ப இவங்க கணக்குப்படியே அந்த வராக்கடன் வாங்கிய முதலாளிகளுடைய பெயர்களை வெளியிட முடியாதுன்னு சொல்றார் மோடி. பணத்தை ஏமாத்தினவன் பெயரை வெளியிட முடியாதுன்னு சொல்ற ஒரு பிரதமர், நான் கருப்பு பணத்தை மீட்கப் போகிறார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? பணப்பரிவர்த்தனையை நிறுத்துங்க, வாங்க வங்கிக்கு, வாங்க வங்கிக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்குது. பணத்தை ஏன் கையில் வச்சிருக்கீங்க? அதை அம்பானி கிட்ட கொடுங்க, அதானி கிட்ட கொடுங்க, அவங்க பத்திரமா வச்சுக்குவாங்க. இதான் மோடி சொல்ல வருகின்ற செய்தி. திருச்சியில ராம்ஜி நகர்னு ஒரு பகுதி இருக்கு. அது திருடர்கள், அங்க தொழில்முறை திருடர்கள் நிறைந்த பகுதி. அந்த திருடர்கள் பிக் பாக்கெட் அடிக்கிறது ஒரு முறை இருக்குது. இது பல இடங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கீழே கிடக்குது பாருங்க, 100 ரூபாய் பணம் உங்களுதா அப்படிம்பாங்க. நீங்க குறிஞ்சிங்கன்னா அடிச்சிருவாங்க பணத்தை, உங்க பணத்தை. அது போல இதோ பாருங்க உங்க கருப்பு பணம், அதை எடுத்து தருகிறேன்றாங்க. மக்கள் அதை பார்க்கறாங்க. அவர்களுடைய பணத்தை கையாடல் செய்து பனியா முதலாளிகளுக்கு வழங்குகிறார் மோடி. இதுதான் உண்மை. பாகிஸ்தான் புழக்கத்தில் விட்டிருக்கக்கூடிய கள்ள நோட்டுகளின் மதிப்பு 400 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறது ரிசர்வ் வங்கி. இல்ல அது 2,500 கோடி ரூபாய் என்று சொல்லுகிறது இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மத்திய உளவு நிறுவனம். அது எதுவானாலும் இருக்கட்டும். ஆனால் இந்திய தரகு முதலாளிகள் வங்கிகளை ஏமாற்றி இருக்கும் தொகை 12 லட்சம் கோடி. 400 கோடி ரூபாய் கள்ள நோட்டை பிடிக்க போறேன் என்று சொல்லிவிட்டு தேசத்தையே தெருவில் நிறுத்தி இருக்கிறார் மோடி. 400 கோடி ரூபாய்க்கு இந்த தேசமே தெருவில் நிக்குது.
12 லட்சம் கோடி ரூபாயை ஏமாற்றிய மோசடி செய்த அம்பானியையும் அதானியையும் அவரை போன்ற தரகு முதலாளிகளையும் ரோட்ல நிறுத்தி விசாரிக்க போறார் மோடி. இதெல்லாம் உண்மைகள். இது அத்தனையும் இருட்டடிப்பு செய்துவிட்டு ஊடகங்கள் மோடிக்கு வக்காலத்து வாங்குறாங்க. அது ஒரு கூலிப்படை மாதிரி செயல்படுகின்றன ஊடகங்கள். கருப்பு பணத்தை ஃபுல்லா ஒழிக்க முடியாதுங்க, முற்றிலும் ஒழிக்க முடியாம போகலாம். ஆனால் இந்த நடவடிக்கை கொஞ்சமாவது கருப்பு பணத்தை ஒழிக்குமா இல்லையா, கருப்பு பண பேர்வழிகளுக்கு கொஞ்சமாவது நெருக்கடி வருமா இல்லையா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த ஊடக அறிவாளிகள். ஐயா, கொசு உற்பத்தி ஆகிற இடம், கொசு பண்ணை கூவம் ஆறு. அது மாதிரி கருப்பு பணம் உற்பத்தி ஆகிற இடம் கார்ப்பரேட் முதலாளிகள், அதிகார வர்க்கம். அந்த கூவம் ஆறுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு மோடி. அந்த மோடி வீதி வீதியா கொசுவை ஒழிக்கிறதுக்கு புகை போடுறேன்றாரு. பரவாயில்ல, அந்த புகையில ஒரு 10 கொசு சாகுதே, அந்த அளவுக்கு நம்ம வரவேற்கலாம் இல்லையா என்று கேட்கிறார்கள் இந்த அறிவுஜீவிகள். இது அயோக்கியத்தனம் இல்லையா? கொசு பண்ணையை பராமரிப்பவன் கொசு ஒழிக்கிறேன் என்று நாடகம் ஆடுவதை அம்பலப்படுத்துவதா, அல்லது 10 கொசுவாவது சாகுதேன்னு வரவேற்பதா? பேராசிரியர் பிரபாத் பட்நாயக் என்ற பொருளாதார வல்லுநர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ரொம்ப ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்களே, ஒரு சாமானிய மனிதன் சிந்தித்தா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு ஊர்ல ஒரு குற்றம் நடக்குது. போலீஸ் என்ன செய்யணும்? குற்றத்தை புலனாய்வு செய்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அதுதான் நடக்குது. ஆனால் மோடி என்ன செய்கிறார்? ஊரையே கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறார், அடிச்சு விசாரிக்கிறார், அப்புறமா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஏதாவது ஒரு புலனாய்வு எங்கேயாவது உண்டா? ஏனென்றால் கருப்பு பண பேர்வழிகள் யாருன்னு நம்ம பிரதமருக்கு தெரியலையா. நாங்க சொல்றோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை, விற்பனை வரித்துறை, ஆர்டிஓ ஆபீஸ், சுங்கத்துறை, கலால்துறை, தனியார் கல்வி நிறுவனம், தனியார் மருத்துவமனை, இன்னும் எவ்வளவு வேணும்? நமக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் நம்ம பிரதமருக்கு தெரியல. ஏன் திருப்பூர்ல கண்டெய்னரை பிடிச்சு கொடுத்தோமே, அந்த பணத்தின் கதை என்ன? கரூர்ல அன்புநாதனிடம் கைப்பற்றப்பட்டதே கட்டுக்கட்டாக நோட்டு, அதெல்லாம் என்ன உஜாலா வெள்ளையா? போலி மருத்துவக் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் அளித்து 2500 கோடி ரூபாய் பணத்தை தரையிலிருந்து கூரை வரைக்கும் ஒரு ஆள் அடுக்கி வச்சிருந்தான். பேப்பர்ல வந்துச்சு. கேத்தன் தேசாய் என்ற பேர், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன். 2500 கோடி ரூபாய் பணம் மட்டுமல்ல, 1.5 டன் தங்கம். அந்த நபரை கைது செய்தார்கள். இப்ப அவர் வெளியே வந்துட்டார். அவர் மீது வழக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கேத்தன் தேசாய் குஜராத்தை சேர்ந்த டாக்டர். குஜராத்தை சேர்ந்த அந்த கேத்தன் தேசாயை டாக்டராக அங்கீகரித்ததுடன் அகில உலக மருத்துவ கவுன்சிலுக்கு சிபாரிசு செய்தது மோடி கட்சியினுடைய குஜராத் அரசு. கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிற உத்தமர்களுடைய யோக்கியதை இது. இந்த நாட்டில் கருப்பு பண பேரவழிகளுக்காகவே ஒரு கட்சி இருக்குதுன்னாக்கா இந்த பிளாக் மணி ஜனதா பார்ட்டி தான் அது. இவங்க காங்கிரஸ்காரன் பணக்காரனுக்கு வரி போட்ட போதே வரி போடக்கூடாது பணக்காரனுக்கு என்று குரல் கொடுத்த ஜனசங்க கட்சியினர். அப்பேற்பட்ட பணக்காரனுடைய ஊழியர்கள் இவர்கள். சேட்டுகளுக்கெல்லாம் ஒரு கட்சி உண்டு, மார்வாடிகள் பனியாக்களுக்கெல்லாம் ஒரு கட்சி உண்டு என்றால் அந்த சேட்டுகளுடைய தாய்க்கழகம் பாரதிய ஜனதா கட்சி. சேட்டு அப்படின்னு சொன்னாலே நம்பர் 2 வணிகம். இவர்கள் கருப்பு பணத்தை ஒழிக்க போறாங்களாம். அதை நாம் நம்பணுமா? பணப்பொருளாதாரம் வேண்டாம், வங்கிக்கு வாங்கன்னு ரொம்ப நாளா கூப்பிடுறாங்க. ஆனா மக்கள் வருவதில்லை. காரணம், இப்ப நான் சொல்வது போல இதை புரிந்து கொண்டு மக்கள் வங்கிக்கு போகாம இல்ல. நம்ம பண்ற தொழில், நம்ம பண்ற பிசினஸுக்கு பேங்குக்கு என்னத்துக்கு, தேவைப்பட்டா போய்க்கலாம் அப்படின்றதுதான் சிறு தொழில், சுய தொழில் செய்பவர்கள் பல பேருடைய கண்ணோட்டம். பணப்பொருளாதாரம் சௌரியமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ கூப்பிட்டு வரமாட்டேன்றாங்க. எப்படி வரவழைப்பது? 500 1000 செல்லாது. இப்ப வேற வழி கிடையாது, நில்லு. வங்கி வாசல்ல சாலையில கொண்டு நிறுத்தி விட்டார். இப்ப தங்கள் உழைத்து சம்பாதித்த சொந்த காசை மாற்றுவதற்கு பிச்சைக்காரர்களைப் போல தெருவில் நிற்கிறார்கள் மக்கள். வணிகம் அழிந்து விட்டது, தொழில்கள் அழிந்து விட்டது, நாடே நிலை குலைஞ்சு போயிருக்குது, நோயாளிகள் சாகுறாங்க. இதை நிர்வாக திறமையின்மைன்னு சில பேர் சொல்றாங்க. திட்டம் நல்ல திட்டம் தான், ஆனா நிர்வாக திறமையின்மை அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இது நிர்வாக திறமையின்மையா அல்லது திட்டமிட்ட சதியா?
இது ஒரு முட்டாள்தனமா அல்லது தெரிந்தே செய்யப்படுகின்ற அயோக்கியத்தனமா? ஒரு புழக்கத்தில் இருக்குதுங்க பணம். புழக்கத்தில் இருக்கிற பணத்தில் 85% பணத்தை நாளையிலிருந்து ராத்திரியிலிருந்து செல்லாது என்று அறிவித்தால் என்ன நடக்கும்? இது பொருளாதார அறிவே இல்லாத ஒரு முட்டாளுக்கு கூட புரியும். நம்முடைய ரிசர்வ் வங்கி கவர்னர் இருக்கிறாரே, அவர் முகேஷ் அம்பானி கிட்ட வேலை பார்த்தவர், அவருடைய ஊழியர். நம்முடைய பிரதமர் அதானிக்கு இன்றைக்கும் ஊழியர். இவங்களுக்கு புரியாதா? நமக்கு புரியுறது. எதுக்காக வரிசையில் நிக்கிறீங்க? கிரெடிட் கார்டு வாங்கிக்கங்க, டெபிட் கார்டு வாங்கிக்கங்க, சுலபமா பரிமாற்றம் செஞ்சுங்கன்னு ரிசர்வ் வங்கி அறிக்கை கொடுக்குது. ஏடிஎம் இல்லைன்னா என்ன, பேடிஎம்முக்கு மாறிக்கங்க என்று முழு பக்க விளம்பரம் கொடுக்கிறது. ஆங்கில நாளேட்டில் மோடியின் படத்தை போட்டு பேடிஎம் என்ற தனியார் நிறுவனம். நந்தன் நீலகேணின்றவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்போசிஸினுடைய நிறுவனர்களில் ஒருவர் அவர். அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தார். அவர் தான் நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்களே ஆதார் அட்டை, அந்த அட்டையை தயாரித்த யுனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற திட்டத்தினுடைய தலைவர் நந்தன் நீலேகனி. அவர் ஆதார் அட்டை மட்டுமில்ல, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் என்று ஒன்றையும் உருவாக்கி இருக்கிறார். அது திறன் பேசி இருக்குல்ல, ஆண்ட்ராய்டு போன், அதன் வழியாக பணப்பரிமாற்றம், பணம் ஒரு செல்போன்ல இருந்து இன்னொரு செல்போனுக்கு பணத்தை அனுப்பிடலாம், இதுல இருந்து பேங்க்குக்கு அனுப்பலாம், பேங்க்ல இருந்து எடுக்கலாம். இப்படியெல்லாம் செய்வதற்கான வாய்ப்புள்ள ஒரு ஆப் செயலியை உருவாக்கியவர், அதில் உருவாக்குறதுல பங்காற்றியவர். மக்கள்லாம் இப்படி ரோட்ல நிக்கிறாங்களே, உங்களுடைய கருத்து என்னன்னு பத்திரிகை நிருபர்கள் போய் அந்த நந்தன் நீலேகனி கிட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? people will need to figure things out over the next few weeks. அடுத்த சில வாரங்களுக்குள் மக்கள் முடிவு செய்தாக வேண்டும். Because the dislocation that will happen when people will not have their notes. காகித பணம் கைவசம் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். The retailer will not accept notes. கடைக்காரர்கள் பணத்தை வாங்க மாட்டார்கள். They will realize that cash was thought of as such a friction-free thing. காகித பணம் தான் தொந்தரவில்லாதது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோமே. Now they will suddenly find that it is a nuisance. இதுதான் பெரிய தொந்தரவு என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். I think this will push people towards digital transactions. இது பண பரிவர்த்தனையிலிருந்து டிஜிட்டல் டிரான்சாக்சனை நோக்கி, அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுகளை நோக்கி மக்களை தள்ளும் என்று சொல்லுகிறார் நந்தன் நீலேகனி. மோடி சொல்றாரு, மக்களுக்கு நேர்ந்து விட்ட அசௌரியத்துக்கு வருந்துகிறேன், டிசம்பர் கடைசி வரைக்கும் பொறுத்துக்கங்கன்றார். அருண் ஜேட்லி வருத்தம் தெரிவிப்பதாக சொல்லுகிறார். நீலேகனி சொல்லுகிறார், இதுதான் மக்களை வங்கிகளை நோக்கி தள்ளும் என்கிறார். மோடி சொல்வது உண்மையா? நந்தன் நீலேகனி சொல்வது உண்மையா? இது நிர்வாக திறமையின்மையா அல்லது சதித்திட்டமா? நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த உரையின் மையமான விஷயங்களை இறுதியாக ஒரு முறை தொகுத்து சொல்லுகிறேன். நோக்கம் நல்லதுதான், ஆனால் செய்ததில்தான் பிழை என்று சொல்லுகிறார்களே, அது தவறு. இந்த 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மோடி அறிவித்திருப்பதற்கு வேறு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். மக்களை வங்கி கணக்கு என்ற வலையில் சிக்க வைத்து அவர்களுடைய சேமிப்பு பணத்தை, வணிகர்களுடைய புழங்கும் பணத்தை அபகரித்து தரகு முதலாளிகளுக்கு வழங்குவது, பெரு முதலாளிகளுக்கு வரிவிலக்கு, சிறு தொழில் முனைவோருக்கு, சிறு வணிகர்களுக்கு, அனைவருக்கும் வரி விதிப்பு. இதிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாமல் சிக்க வைப்பதற்குத்தான் வங்கி கணக்கு. ஆதார் அட்டையையும் வங்கி கணக்கையும் இணைத்து மானியம் வெட்டுவதற்கான ஏற்பாடு, ரேஷன் மானியமோ அல்லது எரிவாயு மானியமோ இன்ன பிற மானியங்களோ வெட்டுவதற்கான சுலபமான ஏற்பாடு. பண பரிவர்த்தனையிலிருந்து கடன் அட்டை பரிவர்த்தனைக்கு மாற்றுவதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறு நடுத்தர வணிகர்களை அழித்து கார்ப்பரேட் வணிகத்தின் ஆட்சிக்கு வழிவகுப்பது. 4G ஆண்ட்ராய்டு போன்
ஆதார் அட்டை, கடன் அட்டைகள் அனைத்தையும் இணைப்பதன் மூலம் குடிமக்களின் எல்லா நடவடிக்கைகளையும் அம்பானியின் கண்காணிப்புக்கும் அரசின் கண்காணிப்புக்கும் உட்படுத்துவது. இதுதான் நந்தன் நீலேக்கனியின் டிஜிட்டல் இந்தியா. இதுதான் ரிலையன்ஸ் ஜியோ அறிமுகத்தின் போது முகேஷ் அம்பானி கூறிய டிஜிட்டல் இந்தியா. இதுதான் மோடியின் டிஜிட்டல் இந்தியா அல்லது டிஜிட்டல் பாசிசம். அர்ஜென்டினாவில் இதுபோன்ற ஒரு வங்கி நெருக்கடி ஏற்பட்ட போது அதன் அதிபர் மக்கள் எழுச்சிக்கு பயந்து உயிர் தப்பி ஓடினார். கிரீஸில் வங்கி நெருக்கடி ஏற்பட்ட போது மக்கள் வீதியில் இறங்கி போராடினார்கள். அவ்வளவு ஏன், நம்முடைய பெங்களூருவில் ஆயத்த ஆடை தொழிலாளர்களுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய சேம நல நிதியை முடக்குவதாக மோடி அரசு அறிவித்த போது பெங்களூரு நகரை நிறுத்தினார்கள். படிப்பறிவில்லாத ஏழை தொழிலாளர்களான ஆயத்த ஆடை தொழிலாளர்கள். அடுத்த கணமே மோடி அரசு அந்த அறிவிப்பை பின்வலிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏமாந்தது போதும், கேள்வி எழுப்புங்கள். இல்லையேல் 2002 குஜராத் முஸ்லிம்களுக்கு என்ன நடந்ததோ அது இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் நடக்கும். கேள்வி எழுப்புங்கள், போராடுங்கள். உங்களை வீதிக்கு வரவழைத்து விட்டார் மோடி. வீதியில்தான் நாம் இதற்கு விடை காண வேண்டும். கேள்வி எழுப்புங்கள், போராடுங்கள்.